நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவாளராக இருக்கவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு மின்சார வாரியத்துக்கு லஞ்சம் கொடுத்துட்டான் அதானி, இதுதான் புகார். அவன் லஞ்சம் கொடுத்தானா கொடுக்கலையா, யாரை பார்த்தான், எவ்வளோ கொடுத்தான், என்ன ஆச்சு, இது சட்டத்துக்கு உட்படுத்தணும், இதை விசாரிக்கணும். இதான பிரச்சனை. இதனால் பாதிக்கப்பட போகிறது யார்? அவன் திமுக தொண்டனாக இருந்தாலும், பாட்டாளி மக்களுக்கு தொண்டனாக இருந்தாலும், பாரதிய ஜனதாக்கு தொண்டனாக இருந்தாலும், உன் மின்சார கட்டணம் தான் உயரப்போகுது, உன் வீட்டு மின் கட்டணம் தான் நீ பணம் கட்ட போகிற. அப்போ நீ பாதிக்கப்பட போகிற, பொதுமக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க. அப்போ நியாயமாக என்ன பண்ணணும்? விசாரணைக்கு உட்படுத்தணும். அதானி வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கல, 5 மாநிலத்துக்கு கொடுத்துருக்கான். இதை வச்சு அமெரிக்காவில் நிதி திரட்டியிருக்கான். $2 பில்லியன் நிதி திரட்டுறதுக்கு அங்கே போய் அவன் அந்த அதானி கிரீன் எனர்ஜியை வந்து அங்கே பங்கு சந்தையில் அறிமுகப்படுத்தி நிதி திரட்டியிருக்கான். அப்போ அந்த அதானியை விசாரிக்கணும்ல. சார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிலக்கரி ஊழல் பண்ணியிருக்கான். இப்போ இந்த அதானியை விசாரிக்க விடாமல் காப்பாற்றிட்டு இருக்கிறது யார்? பிஜேபி அரசு. ஆனால் பாதிக்கப்படுறது யார்? மக்கள். ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? அவர் விசாரிக்க சொல்லி கேட்டார், உடனே உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு முதலமைச்சர் சொன்னார். பார்த்தீங்களா, நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர். ராமதாஸ் எவ்வளோ பெரிய மூத்த தலைவர். ராமதாஸ் மூத்த தலைவர் தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 2 பேர் கூட்டணியில் தானே இருக்கீங்க. விசாரணை கமிஷன் அமைங்க, செபியை வச்சு விசாரிங்க, இல்லை வந்து சிபிஐ வச்சு விசாரிங்க. விசாரித்து கண்டுபிடிங்க. திமுக அரசில் யாருக்கு அதானி லஞ்சம் கொடுத்தான்னு கண்டுபிடிச்சி வெளில சொல்லு. யாரை வேணாலும் நீங்கள் வந்து அது சட்டத்தை நிறுத்துங்க. இப்போ இதை பண்ணுறதுக்கு மோடி தயாராக இல்லை. இப்போ இந்த விஷயத்தை, அதாவது அதானியோடைய கூட்டாளியாகவே இருந்துக்கிட்டு, அதானிகிட்டேருந்து பணம் வாங்கிக்கிட்டு, அதானியை பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியை சேர்ந்த அண்ணாமலையும் தமிழிசையும் அவனுங்க இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இந்த பிரச்சனையில் கூட பிரச்சனையோடைய மைய விஷயத்தை மறைச்சிட்டு ராமதாஸை எடுத்து பேசிட்டாரு. உடனே பார்த்தா ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா பேசின மாதிரி வெளில தெரியும். ஆதரவாக பேசல. பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டதே விசாரிக்கணுன்றதான், அதானியை விசாரிக்கணும் தான் அவர் கேட்டார். அதானியை விசாரிக்க வேண்டிய இடத்துல அதிகாரத்தை வச்சிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ண, விசாரிக்க மாட்டேன்னு ஒரு பக்கம் ஒன்றிய அரசில் பொங்கு காட்டிக்கிட்டு, இன்னொரு பக்கம் முதலமைச்சர் நான் இது பண்ணிட்டாரு, முதலமைச்சர் வந்து அவமரியாதை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இதை வச்சு, அதாவது சின்ன கிடைக்கக்கூடிய துண்டு துக்காணி சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு மையமான பிரச்சனையை திசை திருப்பி அதானி விஷயத்திலேயே அதானியை பாதுகாத்துட்டு இருக்க நீங்களே ஏதோ வந்து இந்த மக்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி ஜாதி அரசியல். அது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு ராமதாஸுக்கு ஆதரவாக இவர் பேசுகிற மாதிரியும், ராமதாஸை எதிர்த்து ஸ்டாலின் பேசுகிற மாதிரியும் ஒரு தோற்றத்தை காட்டி இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான விவகாரம் என்ன? அதானி லஞ்சம் கொடுத்தானா கொடுக்கலையா தான் விவகாரம். தமிழ்நாட்டில் மின்சார வாரியத்தை அதில் லஞ்சம் கொடுத்தானா கொடுக்கலையா இதை விசாரிக்கணும். விசாரணைக்கு தடையாக இருக்கிறது யார்? பிஜேபி. ஆனால் அந்த பிஜேபிக்காரனை இந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணுற ஒரு இதை பண்ணுறாங்க. இப்படி தான் பிஜேபி ஒவ்வொரு விஷயத்துலையும் அதோடைய மைய பிரச்சனையை திசை திருப்புற விதமாக தமிழ்நாட்டில் சும்மா திமுக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மக்கள் பிரச்சனையை முன்னுக்கு வராமல் ஒரு லாவணி அரசியல் பண்ணுறது. இப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே அப்படி தான் இருக்குது. மக்களுக்கு என்ன பாதிப்பு, மக்களுக்கு எப்படி ஒரு உண்மையாக இருக்கிறது, மக்களுக்கு எப்படி பொறுப்பு கூறணும் இல்லாமல் இந்த கட்சி அரசியல், இந்த லாவணி அரசியல் பண்ணுறது, மைய இழையை விட்டுட்டு நீ அவ்வளோ யோகியான தமிழ்நாடு அரசு வந்து நிர்பந்தம் பண்ணு. அதான் நீ வந்து பண்ண நிலக்கரி ஊழலை விசாரிக்கணும். 3000 கோடி ரூபா நிலக்கரி ஊழல் பண்ணுறா போன அதிமுக அரசில் விசாரிக்க சொல்லு. இல்லை உன் பிஎம்எல்ஏ இடியை வச்சு நீ அந்த வழக்கை நடத்து, எஃப்ஐஆர் போட சொல்லி நிர்பந்தம், ஒரு அறிக்கை கூட. நீ அவ்வளோ பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையோ தமிழிசையோ உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேலே அக்கறை இருக்குது அப்படின்னா அதானியோட நிலக்கரி ஊழல் அதிகமான விலைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து அதானிகிட்டேருந்து நிலக்கரி வாங்கியிருக்கு, இது மேலே விசாரணை நடத்தணும், இது மேலே முதல் தகவல் அறிக்கை போடணும்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடு. உண்மையிலே பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் கூட அதானியை எதிர்த்து தான் நீ போராடணும். காட்டுப்பள்ளி துறைமுகத்தை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய சொல்லி போராடு. இல்லை நீ வந்து டேட்டா சென்டர் சிறுசேரியில் இருக்கிற டேட்டா சென்டர் ரத்து பண்ண சொல்லி போராடு. எண்ணூர் துறைமுகத்தை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய சொல்லி போராடு. இல்லை அந்த நிலக்கரி ஊழலில் முதல் தகவல் அறிக்கை போட சொல்லி அது போடாதுன்னா அது உன் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட விஷயம். முதலமைச்சர் பதில் சொல்ல மறுத்துட்டாரு. முதலமைச்சர் நீங்கள் போராடுங்க. நிலக்கரி ஊழலில், அதானியோட நிலக்கரி ஊழலில் முதல் தகவல் அறிக்கை திமுக அரசு போடணும்னு போராடுங்க. அதுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தான் கட்சி அணிகளை போட வைப்பாரா? வைக்க மாட்டார். ஏன்னா அவர் பிஜேபி அதானியோட தான் கூட்டணியே போட்டிருக்காரு. பிஜேபி வேறு அதானி வேறு கிடையாது, மோடி வேறு அதானி வேறு கிடையாது. அந்த கட்சியோட கூட்டணி போட்டிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ். அதன் மூலமாக அவர் இந்த நாட்டு பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது தொண்டர்களுக்கும் சரி மின்சாரம் பயன்படுத்த எல்லாத்துக்கும் எதிராக இருக்கார். நம்ம நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கார். அதானி என்ற கொள்ளைக்காரனோட கூட்டணி போகிறவங்களும் எதிராக இருக்கார். அதனால் எதிர்த்து பேசுறதில்ல. அவங்கள எதிர்த்து பேசுறதுக்கு திமுக அரசுக்கு தைரியம் இல்லை. இந்த சந்தடி சாக்கில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராமதாஸுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி ஏதாவது அரசியல் பண்ண முடியுமான்னு பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறோம். இதுதான் நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய
ஒரு தலைவிதியாக யதார்த்தமாக இருக்குது. இந்த லாவணி அரசியல்களில் மாட்டிக்கிட்டு நம்முடைய உண்மையான பிரச்சனைகளை வந்து பேசாமல் இருக்கக்கூடிய, இல்லை அந்த விஷயத்தை திசை திருப்பி, மக்கள் பாதிக்கப்படக்கூடிய மாதம் கரண்ட் பில் கட்டக்கூடிய பிரச்சனையை திசை திருப்பி இவர் அவமதிச்சிட்டாரு, அவரை இது பண்ணிட்டாருன்ற இந்த பிரச்சனையாக வந்து இந்த நாட்டில் அரசியல் நடந்துகிட்ருக்கு. இதை வந்து எந்த கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் மின்சாரம் பயன்படுத்துகிறவங்க புரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க நம்மளை. எப்படியெல்லாம் கொள்ளைக்காரன் அவனும் குஜராத்தை சேர்ந்த அதானி கொள்ளை தமிழ்நாட்டில் வந்து நிலக்கரி விற்றும் மின்சார விற்றும் கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு எப்படியெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு ஆதரவாகவும் பாதுகாக்கவும் இருக்காங்கன்றத மக்களாகிய நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு உண்மையான கோரிக்கை, இந்த அதானியை கைது செய்யணும், அதானியை விசாரணைக்கு உட்படுத்தணும். அது அவன் தமிழ்நாட்டு அரசுக்கு லஞ்சம் கொடுத்தாலும் சரி, ஆந்திர அரசு லஞ்சம் கொடுத்தாலும் சரி, வெளியில் கொண்டு வாங்க, பிரச்சனையே கிடையாது. ராமதாஸ் கூட நீங்கள் ஒன்றிய அரசு கோரிக்கை வை, சிபிஐ வச்சு விசாரிங்க, செபியை வச்சு விசாரிங்க, இடியை வச்சு விசாரிங்க, விசாரித்து உண்மையை வெளில கொண்டு வாங்க, கொண்டு வந்து குற்றவாளிகளை தண்டனைக்கு உட்படுத்துங்க. அதான் சொல்கிறோம் நம்ம. ஏற்கனவே அதானி மேலே வந்து ஹிண்டன்பர்க் அறிக்கையோட அவருடைய மோசடி இல்லாமலானது நியூயார்க் நிறுவனம் வந்து அதானியோட 7 பேர் மேலே பிடிவாரம் பிறப்பிச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ முதல்ல அவங்க பங்கு சந்தையில் மோசடி செஞ்சுருக்காங்கன்றது தான் ஹிண்டன்பர்க் கொடுத்த அறிக்கை. அதில் எந்த அளவுக்கு வந்து ஒரு மோசடி பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த வரி சொர்க்க தீவுகள்லேருந்து போலியான முதலீடுகளை பண்ணது, இதெல்லாத்தையுமே அவங்க அம்பலப்படுத்தினாங்க. இப்போ வந்திருக்க அம்பலப்படுத்துறது வந்து அதானி கிரீன் எனர்ஜி, அந்த நிறுவனம் வந்து அமெரிக்காவுடைய பங்கு சந்தையில் கிட்டத்தட்ட $2 பில்லியன் அவங்க திரட்டியிருக்காங்க. அந்த நிறுவனம் இந்தியாவில் ஒரு 2236 கோடி ரூபாய் இந்திய அரசு அதிகாரிகளுக்கு 2020 24 4 ஆண்டுகளுக்குள்ள லஞ்சம் கொடுத்துருக்காங்க. லஞ்சம் கொடுத்து சில ஒப்பந்தங்களை பெற்றிருக்காங்கன்னு சொல்லி அமெரிக்க நீதிமன்றம் FBI மூலமாக விசாரணை நடத்தி, FBI விசாரணை அடிப்படையில் அவங்க வந்து அங்கே நாட்டில் ஒரு விதி இருக்குது, ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட். வெளிநாடுகளில் லஞ்ச ஊழல் முறைகேடுகள் செய்தவர்களை விசாரிப்பதற்கும் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பதற்குமான ஆக்ட். ஏன் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா, இந்த நிறுவனம் போய் அமெரிக்க பங்கு சந்தையில் அவங்க அந்த நிறுவனத்தை காட்டி அங்கே வந்து முதலீட்டாளர்கள் வந்து முதலீட்டு நிறுவனங்கள் வந்து முதலீட்டாளர்கள் வந்து நிதி திரட்டிருக்காங்க. அப்போ அந்த நாட்டு முதலீட்டாளர்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக இப்படி வரக்கூடிய நிறுவனம், அங்கே வந்து பங்கு சந்தைக்கு வரக்கூடிய நிறுவனங்கள் வந்து அந்த நெறிகளுக்கு, அவங்க ஒப்புக்கொள்ளக்கூடிய நெறிகளுக்கு உட்பட்டு நேர்மையான நிறுவனங்களாக செயல்படுறாங்களா அப்படின்றத கண்காணிக்கக்கூடிய, விசாரிக்கக்கூடிய அங்கே உள்ள பங்கு சந்தை ஆணையம். இப்போ இந்தியாவில் செபின்னு இருக்க மாதிரி அங்கே SEC, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பங்கு சந்தை ஆணையம் வந்து அவங்க அந்த தன்னாட்டு முதலீட்டாளர்கள் மீது அக்கறை உடையவர்களாக இருக்காங்க. அதனால் அவங்க விசாரணை பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 4 ஆண்டுகளில் அதானி நிறுவனம் இங்கே செஞ்ச முறைகேடு, இங்கே வந்து 2236 கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து முறைகேடு செஞ்சுருக்காங்கிறத அம்பலப்படுத்தி அதற்கு விசாரிப்பதற்காக தான் அவங்க வந்து பிடிவாரண்ட் அதானியுடைய மருமகன் இந்த சாகர் அதானி, அப்புறம் வினீத் ஜெயின், அப்புறம் இன்னொரு அஸ்யூர் குளோபல் அப்படின்ற இன்னொரு இந்த மின்சார உற்பத்தி, அதில் வந்து சூரிய சக்தியிலேருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம், அதாவது பசுமை முறைகளில் வந்து செய்யக்கூடிய ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ், அது இப்போ இந்த காற்றாலை, கடல் அலை, சூரிய உற்பத்தி. அப்போ அதானி வந்து சோலார், அவங்களுடைய அந்த அதானி கிரீன் எனர்ஜி வந்து கிட்டத்தட்ட 12 ஜிகாவாட் உற்பத்தி செய்வதற்கான உடன்படிக்கையை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசின் சோலார் நிறுவனம், சோலார் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட், அவங்கள்ட்ட வந்து உடன்படிக்கை போடுறாங்க. அப்போ வந்து யார் வாங்குவா? இப்போ 12 ஜிகாவாட் நீங்கள் உற்பத்தி பண்ணிடுறீங்க, யார் வாங்குவாங்க இந்த காசுக்கு அப்படின்னா, நாங்களே வந்து மாநில அரசுக்கிட்ட போய் வாங்கிறதுக்கான ஏற்பாடும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சில மாநில அரசுகளில் லஞ்சம் கொடுத்து அவங்க வந்து இந்த மாநில அரசுகளை வாங்க வச்சுருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுப்படி பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர், ஆந்திர அரசு, தமிழ்நாடு அரசு, மணிப்பூர் அரசு, ஒரு 5 மாநில அரசுகளை இவங்க வந்து லாபி பண்ணி அதானியை நேரடியாக சிலரை சந்தித்து லஞ்சம் கொடுத்து வாங்க வச்சுருக்காங்க. அதில் குறிப்பாக ஆந்திர அரசு பார்த்திங்கன்னா 1700 கோடி ரூபா லஞ்சம் கொடுத்து அந்த 12 ஜிகாவாட்டில் வந்து 7.5 ஜிகாவாட் மின்சாரத்தை மத்திய அரசுடைய அந்த சூரிய மின்சக்தி உற்பத்தி பண்ணுறதுக்கான வாங்கி விற்கிறதுக்கான அந்த கார்பரேஷன் இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து வாங்கிறதுக்கு ஆந்திர அரசு உடன்படிக்கை பெற்றுக்குச்சு. அதாவது 7.5 ஜிகாவாட்டு சூரிய ஆலை மின்சாரத்தை நான் வாங்கிக்கிறேன், அதுக்கு அதானிட்ட வந்து லஞ்சமாக வந்து 1700 கோடி அவங்க வாங்கியதாக இந்த குற்றச்சாட்டு வந்து. அதே மாதிரி தமிழ்நாட்டு மின்சார வாரியத்திலையும் யாரையோ சந்தித்ததாகவும் அவங்களையும் வந்து லஞ்சம் கொடுத்து வாங்க வச்சதாகவும் வந்து அந்த அறிக்கையில் வந்து சொல்கிறாங்க.
ஜம்மு காஷ்மீர்லேயும் நடந்திருக்கு. அதே மாதிரி மணிப்பூர் இன்னும் ரெண்டு மாநிலங்களில் நடந்திருக்கு. இப்போ அதாவது இவங்களே அதாவது இப்போ என்ன வெளியில் என்னென்னா, எங்களுக்கு அதானிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் மத்திய அரசுடைய மின்சார உற்பத்தி கார்ப்பரேஷன்லேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு தான் எல்லா மாநில அரசும் சொல்கிறாங்க. அதானிக்கு எங்களுக்கும் நேரடி இது கிடையாது தான். ஆனால் SEC சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷனுக்கும் அதானிக்கும் ஒரு கூட்டு இருக்குது. இவங்க அங்கே உடன்படிக்கை 12 ஜிகாவாட்டுக்கு போட்டு யார் வாங்குவாங்களோ அவங்கள்ட்ட லஞ்சம் கொடுத்து அவங்கள தயார் பண்ணி அவங்கள வாங்க வைக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு மத்திய அரசுடைய அனைத்து நிறுவனங்களும் SEBI ஆகட்டும் அல்லது SEC ஆகட்டும் CBI ஆகட்டும் எல்லா நிறுவனங்களும் கிட்டத்தட்ட தன்னுடைய சுதந்திரத்தன்மையை இழந்துட்டாங்க. அது எல்லாமே மோடி, அமித்ஷா இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களாவது மோடி அதானியும் நெருங்கிய கூட்டாளிகளாக இப்போ MODANI மோடி ப்ளஸ் அதானி, மொதானி, இந்த மொதானி கூட்டு, இவங்க 2 பேரும் கூட்டுன்றது இன்றைக்கி இந்தியா முழுக்க அம்பலப்படுத்தப்பட்ட விஷயம். எங்கெங்கெல்லாம் மோடி போகிறாரோ கூடவே அதானியும் போகிறாரு. அந்த போகிற நாடுகளில் இவங்களுக்கான உடன்படிக்கைகள் போட்டு வராங்க. அது ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் சரி, இஸ்ரேலுக்கு போனாலும் சரி, வங்கதேசம், இலங்கை எல்லா இடத்துலையுமே நேரடியாக மோடி பேசி இந்த மின்சார ஒப்பந்தத்தை நீங்கள் அதானிக்கு கொடுங்கன்னு வற்புறுத்தினார் அப்படின்னு சொல்லி இலங்கையுடைய மின்சார வாரிய தலைவர் குற்றச்சாட்டு வச்சார். உடனே அதுக்கப்புறம் அழுத்தங்கள் வந்தோடனே அவர் பின்வாங்கி ராஜினாமா பண்ணிட்டார். அது வேறு. ஆனால் இப்படி அங்கேயும் காற்றாலை உடன்படிக்கை போட்டாங்க மின்சார தயாரிப்புக்கு. இப்போ இப்படி மோடியோடைய கூட்டாளின்ற வகையில் மத்திய SEC வாங்கணும்னு சொல்லலாம். ஆனால் மறைமுகமாக அது அதானிக்கு லாபம் சேர்க்கக்கூடிய விஷயம் தான். இப்போ அதாவது அவங்க எப்படின்னா, ஒரு 20 ஆண்டு காலத்தில் இப்போ அந்த 7.5 ஜிகாவாட்டு ஒரு ஆண்டுக்கு வாங்குறாங்க அப்படின்னா 20 ஆண்டு காலத்தில் இந்த 12 ஜிகாவாட் மூலமாக கிட்டத்தட்ட $2 பில்லியன் லாபம் ஈட்டும் ஒரு வேலை திட்டத்திற்காக, அதாவது ஒரு லாபம் ஈட்ட கூடிய ஒரு ஒப்பந்தத்திற்காக, அதாவது 16,000 கோடி ரூபாய் லாபம் 16,000 கோடி ரூபாய், சுமார் 16,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு திட்டத்துக்காக ஒரு சுமார் 2,000 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ இப்படியான இந்த நிறுவனத்தை அமெரிக்க பங்கு சந்தையில் முதலீடு பண்ணி அங்கேயும் அவர் அங்கே இருக்க முதலீட்டாளர்கிட்ட நிதி திரட்டியிருக்கார். இப்போ இதை தான் அவங்க விசாரணைக்கு உட்படுத்தி அவங்க ஒரு முதல் கட்ட புலனாய்வு பண்ணி இப்படி இருக்குது, அவருக்கு பிடிவாரன் பிறப்பிச்சிருக்கோம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இப்படி செய்வது மூலயமா அவங்களுடைய படத்தை எப்படி அவங்க ரெக்கவரி பண்ணுவாங்க? அதானி மேலே பெரிய அளவுக்கான முதலீடு பல நிறுவனங்களும் பல முதலீடு போட்டிருக்காங்க. அப்புறம் ஷேர் மார்க்கெட்டும் அவர் நம்பி தான் இருக்குது. இது மிகப்பெரிய அளவுக்கு இந்திய மக்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் அதாவது இண்டன்பர்க் அறிக்கை வந்தப்பையும் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவிலான வீழ்ச்சி, அதானியுடைய பங்கு சந்தை, அந்த அதானியோடைய ஷேர்ஸ் நிறுவனங்களுடைய ஷேர்ஸ் பெரிய அளவில் வீழ்ச்சி பெறுது. வெறும் அதானி கிரீன் மட்டும் இல்லை, மற்ற அதானியோடைய தொடர்புடைய மற்ற நிறுவனங்கள்லையும் வீழ்ச்சி ஏற்படுத்து. எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்த கிரீன் எனர்ஜி நிறுவனத்துக்கு 16 விழுக்காடு, அதோடைய 225 ரூபாய் குறைஞ்சு ஒரு பங்கு ஷேரோடைய இது 1185 ரூபான்னு ஆச்சு. அதானி குரூப்பு, அதானி என்டர்பிரைஸ் லிமிடெட் மற்ற நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 10 விழுக்காடோடைய விலை குறைஞ்சு 282 ரூபாய் குறைஞ்சு அதோடைய மொத்த விலை 2,538 ரூபா குறைஞ்சு. அதானி கிரீன் எனர்ஜியோடைய பங்கு மதிப்பு 16 விழுக்காடு குறையுது. மற்ற அதானி என்டர்பிரைஸ் லிமிடெட்டோடைய மதிப்பு 10 விழுக்காடு குறையுது. இப்போ இது இங்கே முதலீடு பண்ண முதலீட்டாளர்களுக்கு நட்டம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அமையுது. அதானியோடைய முதலீடுகள், அதானியோடைய ஒரு நம்பகத்தன்மை, அவங்களுடைய இதை பற்றியெல்லாம் ஒரு ஆய்வு பண்ணி இதை பற்றியெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியது இந்தியாவில் உள்ள SEBI பண்ணியிருக்கணும். இங்கே உள்ள PMLA சட்டப்படி அமலாக்கத்துறை பண்ணியிருக்கணும். ஆனால் இந்தியாவில் அவரை எந்த கண்காணிப்புக்கும் உட்படுத்தி அவரை ஒரு சரிபார்க்கிற வேலை இந்தியாவில் நடக்கலை. இது அமெரிக்காவில் உள்ள பங்கு சந்தை ஆணையம் பண்ணியிருக்கு, அமெரிக்க நீதிமன்றம் பண்ணியிருக்கு, FBI பண்ணியிருக்கு. அங்குள்ள நிறுவனங்கள் தான் இவருடைய நம்பகத்தன்மையை, இவருடைய நேர்மையை விசாரணைக்கு உட்படுத்தி அம்பலப்படுத்திருக்காங்க. இது ஒரு 2 விஷயம். ஒரு பக்கம் இங்கே இந்தியாவில் உள்ள முதலீட்டாளர்கள், அவங்களுடைய பங்குகளை வாங்கினவங்க, அவங்களுக்கு பாதிப்பு. ரெண்டாவது, மின்சார கட்டணம் ஏறுது இல்லையா? இப்போ இது $2 ரூபா 94 பைசாவுக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ அதானி ஒரு ஏகபோகமாக ஆகும்போது, முன்னாடி தமிழ்நாட்டிலே அதானியோடைய சோலார் ஒரு யூனிட் இந்த சோலார் சூரிய மின்சக்தியில் தயாரிக்கப்படக்கூடிய மின்சாரம் ஒரு யூனிட் 7 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இப்போ இப்படி வாங்கி தான் தமிழ்நாடு அரசுக்கு இன்றைக்கி 1,00,000 கோடிக்கு மேலே மின்சார வாரியத்துக்கு கடன் இருக்குது. இந்த கடன் வந்ததே நிலக்கரி வாங்கினதுலேயும், இந்த மின்சாரம் தனியார்கிட்ட மின்சார வாங்கினதுலேயும்
ஒரு ரொம்ப மோசடியான அதிகபட்ச விலைக்கு வாங்கி அதனால் ஏற்பட்ட கடன் தான். அந்த சுமையை யார் மேலே சுமத்துறாங்க? இந்த மின் பயன்பாட்டாளர்கள் வெகுமக்கள் மேலே சுமத்துறாங்க. அப்போ ஒரு பக்கம் பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க, இன்னொரு பக்கம் இந்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய சாதாரண வாடிக்கையாளர்கள் மக்கள். இப்போ உழவர்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு மின்சாரத்தை இலவச மின்சாரம் தரணுன்றதே பெரிய பிரச்சனையாக வந்து அப்போ அந்த காசை பொறுப்பு வந்து நீங்கள் ஏற்றுக்கணும்னு தான் நிர்மலா சீதாராமன் வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க. அது ஒரு கோரிக்கையாக கூட நேற்று வச்சு எஸ்கேஎம்மில் உழவர்கள் போராடி இருந்தாங்க. அப்போ இந்த மின்சாரம் வாங்கிறது வந்து இது மாதிரியான ஏகபோக தனியார்கிட்ட அதிக விலை கொடுத்து மாநில மின்சார வாரியங்கள் வாங்கிறதுக்கு நிர்பந்திக்கப்படுறாங்க. இப்போ மத்திய அரசே கூட நீ வந்து ஒட்டு மொத்தத்தில் 10 விழுக்காடு வந்து மத்திய அரசு சோலார் இந்த சூரிய மின்சக்தி வந்து நீங்கள் வாங்கணும்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணுறாலும் தமிழ்நாடு அரசு கூட வாங்கியதா தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் வந்து சொன்னார். இந்த பிரச்சனை வெளில வந்ததுக்கப்புறம் சொன்னார். இப்போ ஒரு பக்கம் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணவங்க பாதிக்கப்படுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து மின்சார பயன்பாட்டாளர்கள் பாதிக்கப்படுறாங்க மின் கட்டண உயர்வுனால். மூணாவது வந்து இந்தியாவுடைய இந்த நிறுவனங்கள் செபி, சிபிஐ, நீதித்துறை இது மீதான ஒரு அவப்பெயர். இப்போ மற்ற நாடுகள் வந்து இப்போ ஏன் அமெரிக்கா கண்டுபிடிச்சதை வந்து ஏன் இந்தியாவில் இவங்க கண்டுபிடிக்கல, இந்தியாவில் என்ன பண்ணாங்கிறப்ப இதெல்லாம் ஒரு நம்பத்தகுந்த நிறுவனம் கிடையாது, நம்பத்தகுந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறுவனங்கள் இல்லை, அவங்க சுதந்திரமாக செயல்படுறது இல்லைன்ற இவங்களுடைய மதிப்பு வந்து பன்னாட்டு அளவில் வந்து குறையுது. இந்த 3 பாதிப்பு உடனடியாக நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய பாதிப்புகள் வந்து இருக்குது. வந்து தமிழ்நாட்டில் அரசியலாகவே பார்க்கப்படுது. இப்போ குறிப்பாக வந்து ராமதாஸ் வந்து அதானிக்கும் மோடிக்கும் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லணும். திமுக அரசை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த பிரச்சனை வந்தவுடனே ஒரு 5 மாநில அரசுக்கு அதானி வந்து லஞ்சம் கொடுத்தாரு, லஞ்சம் கொடுத்து இந்த ஒப்பந்தங்களை வந்து பெற்றார் அப்படின்றது தான் இவங்க இந்த அமெரிக்க நீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அம்பலப்படுத்தியிருக்க விஷயம். இப்போ அதில் ரொம்ப வெளிப்படையாக ஆந்திரா அரசு, ஜெகன்மோகன் அவருடைய அரசு 1700 கோடி ரூபா வாங்கி 7.5 ஜிகாவாட் வாங்கிட்டாங்க அப்படின்றது வந்திருக்கு. தமிழ்நாடு அரசு வந்து 500 மெகாவாட் வாங்கியிருக்கிறதா செந்தில் பாலாஜியே சொல்கிறார். 2022-23 வாங்கினோம் நாங்கள், அது வந்து 2.94 ரூபாய் ஒரு யூனிட்டு, மிக குறைந்த விலையில் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதானிக்கு எங்களுக்கு நேரடியாக எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ ராமதாஸ் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு அறிக்கை கொடுத்து யாரை வந்து அதானி சந்தித்தார், தமிழக மின்சார வாரியத்தில் தமிழக அரசில் அதானி தரப்புலேருந்து சந்தித்தது யார், அதை வந்து வெளிப்படுத்தணும், அதுக்கு ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கணும்னு சொல்லி ரொம்ப வேகமாக அறிக்கை விட்டார். உடனே செந்தில் பாலாஜி அதுக்கு பதில் சொன்னார். ஆனால் என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் தரப்பில் இருந்து கூட காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில கமிட்டி செல்ல பிறந்தகை சில கேள்விகளை எழுப்பிட்டார். என்னென்னா, ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்துச்சு, இப்போ பங்கு சந்தை மோசடிகளை வந்து அதானி பண்ணியிருக்காருனாங்க. அப்போ இந்த நாடாளுமன்றத்தில் எல்லா எதிர்க்கட்சிகளும் அதானியை விசாரணைக்கு உட்படுத்தணும், நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒன்றை அமைத்து நீங்கள் வந்து விசாரணை செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வச்சப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே அன்புமணி வந்து வாயை மூடிட்டு இருந்தார். அப்போ இவங்க அந்த கோரிக்கை எடுக்கல. அதுக்கு பிறகு செபி தலைவர் வந்து சில முதலீடுகள்லாம் பண்ணியிருக்காங்க அதானி நிறுவனங்கள்னு நம்பலப்பட்டப்ப அதை விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொன்னப்பையும் ஒரு எந்த கோரிக்கையும் எழுப்பலை. இப்பையும் கூட எதிர்க்கட்சிகள்லாம் வந்து இப்போயும் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் வந்து முந்தானேத்து இன்னைக்கு எல்லாம் வந்து அதானி மீது விசாரணைக்கு உட்படுத்தணும், ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஒன்று அமைக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் இருப்பது. காங்கிரஸ் ஒரு படி மேலே போய் அதானியை கைது செய்யணுன்ற கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ நம்ம போன்ற இயக்கங்கள் எல்லாமே ஒரு 420 அதானியை கைது செய்ய வேண்டும்னு சொல்லி நாங்கள் ஃபாய்ஸ் சேர்ப்பு மக்கள் முன்னணி சார்பாக போராட்டம் நடத்துகிறோம். இப்போ இந்த நேரத்துலலாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அமைதியாக இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரிக்கிறதுக்கான தானே இந்த விஷயத்தை எடுத்து, ஏன்னா FBI அங்கே விசாரிச்சிருக்கு, தானே இந்தியாவுடைய சிபிஐ இதை எடுத்து விசாரிக்கலாம், அல்லது செபி பங்கு சந்தை வர்த்தக ஆணையம் அவங்க வந்து எடுத்து விசாரிக்கலாம், அல்லது இப்போ லஞ்சம் கொடுத்துருக்காங்க, முறைகேடான பணம் கொடுத்துருக்காங்க, கையூட்டு நடந்திருக்குன்றப்ப அமலாக்கத்துறை எடுத்து விசாரிக்கலாம். இவங்க 3 பேரும் நேரடியாக உடனடியாக எடுத்து விசாரிக்கலாம். இப்போ இந்த 3 இப்போ மார்க்சிஸ்ட் கட்சி வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்கு. காங்கிரஸ் வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒன்றை அமைத்து விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க, அல்லது இடி விசாரிக்கணும், ஏதோ ஒரு கோரிக்கையை வந்து இப்போ இவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியோடைய கூட்டணியில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. மோடிக்கும் அதானிக்கும் இருக்கக்கூடிய கூட்டு, அவங்க எந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து துறைமுகம், விமானம், இந்த மின்சாரம் எல்லாத்துலேயும் வந்து எந்த அளவுக்கு கூட்டணியாக இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து இந்த இந்த ஒரு ஒரு இந்த அரசு அதிகாரத்தை அதானி வந்து கட்டுப்படுத்துகிறாருன்றது வந்து தினம் இந்தியாவில் வந்த செய்தி. ஒரு முறை கூட அதானியை எதிர்த்து ராமதாஸ் பேசுனது கிடையாது. அன்புமணியும் அவரும் வந்து
மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கார், அவரும் பேசுனது கிடையாது. இப்போ இது ராகுல் காந்தி பேசியிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலேருந்து மொய்பா மொய்த்ரா அதை பேச ஆரம்பித்த பிறகு தான் அவருடைய மக்களவை உறுப்பினர் பதவி போச்சு. அவர் சவால் விட்டு வெற்றி பெற்று மீண்டும் மக்களவைக்கு வந்திருக்கார். இப்போ ராமதாஸ் வந்து அதானியோடைய அமித்ஷா, மோடி, அதானி இந்த கூட்டணியை அவர் விமர்சித்து பேசுறதில்ல, அது மேலே விசாரணை வேணும்னு கேட்கறதில்ல. கிட்டத்தட்ட அமித்ஷாவுடைய ஒரு அடிவருடியாக பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தா இன்றைக்கி உண்மையில் 2014 2024 வரை இந்த 3 நாடாளுமன்ற தேர்தல்லையும் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறது கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான். அப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டில் நீட்டு தேர்வு பல விஷயங்களில் அனைத்து இந்திய அளவில் பல மாநில கட்சிகள் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க, உடைச்சிருக்காங்க. நிறைய பேர் மேலே வந்து பொய்யான வகையில் வந்து இந்த இந்த மத்திய அரசு நிறுவனங்களை வந்து பயன்படுத்தி பலரை வந்து சிறைப்படுத்தியிருக்காங்க. அப்படி வந்து ஒரு மாநில கட்சிகளை ஒழிக்கணுன்ற திசையில் வந்து மாநிலங்களே ஒழிக்கணும், மாநில கட்சிகளை ஒழிக்கணும், மாநில உரிமைகளை மறுக்கணும், மாநில அரசுக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரி பகிர்வில் வஞ்சனை செய்யக்கூடிய கட்சியை பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. இத்தனை நிலைமையிலையும் இப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சு அதை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. புதிய தமிழகம் கூட்டணியிலேருந்து வெளில வந்துட்டாங்க. இப்போ பல கட்சிகள் வந்து பாஜகவோட கூட்டணியில் இல்லாமல் வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. புதுசாக வரக்கூடிய கட்சிகள் கூட இப்போ நாம் தமிழராக இருக்கட்டும் அல்லது தமிழக வெற்றி கழகமாகட்டும், அவங்க திட்டவட்டமாக பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சி, தமிழர்களுக்கு எதிரான கட்சி, அவங்க கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்போ அதிமுக சொல்லியிருக்கு, திமுக சொல்லியிருக்கு. இன்றைக்குள்ள நிலைமையில் சொல்கிறேன். இப்போ கடந்த காலத்தில் 1998 வச்சாங்க, 99 வச்சாங்கன்னு வேறு. இன்றைக்கி மோடி, அமித்ஷா, அஜித் தோவல் இவங்க தான் வந்து நாட்டை கட்டுப்படுத்துகிறாங்க. இந்த ஒட்டுமொத்த ஒரு சர்வாதிகார ஆட்சி, ஒரு பாசிச ஆட்சி நடத்துகிறாங்கிறது இந்தியா முழுக்க பல மாநில கட்சிகள், பல அறிஞர்கள் இவங்க வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் வச்சிட்ருக்காங்க. ராகுல் காந்தி நேரடியாக நாடாளுமன்றத்தில் இந்த நாட்டை வெறும் ஒரு 6 பேர் கட்டுப்படுத்துகிறாங்க. மோடி, அமித்ஷா, அம்பானி, அதானி, அஜித் தோவல், மோகன் பகவத்னு பேர் சொல்லி வெளிப்படையாக அறிவிக்கிறார். அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்துக்கிட்டு நீங்கள் 3 பீரியடும் 2014 24 வரைக்கும் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அதானி விவகாரம் மாநில அரசுன்னு வந்தனையும் அதானியை விசாரிக்கணும்னு சொல்ல அவர் லஞ்சம் கொடுத்த அதானியை 5 மாநில அரசுக்கிட்ட கொடுத்த அதானியை பல முறைகேடுகளில் சம்மந்தப்பட்ட அதானியை விசாரிக்கணும் இன்றைக்கி வரைக்கும் வாய் திறக்காத ராமதாஸ் மாநில அரசு அதை வந்து ஒரு மக்களுடைய பிரச்சனையை, அதாவது மக்களுக்கு மின் கட்டண உயர்வு, முதலீட்டாளர்கள் பிரச்சனையை நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு திமுக எதிர்ப்பு அப்படின்ற அளவில் சுருக்கிறது. அப்போ இதுக்கு முன்னாடிலாம் தூங்கிட்டு இருந்தீங்களா? ஒட்டுமொத்த நாடே வந்து அதானி மேலே சந்தேகப்பட்டு கோரிக்கை எழுப்பிச்சு. அப்போ என்ன பண்ணீங்க? இப்போ இவ்வளோ அதானிக்கு கூட்டாளியாக இருந்து சப்போர்ட் பண்ணுற மத்திய அரசை ஏன் கண்டிக்கல? ஏன் மோடியை விமர்சனம் பண்ணல? ஏன் மத்திய அரசுக்கிட்ட கூட்டணி தான் இருக்கீங்க, அங்கே கோரிக்கை வைக்க வேண்டியதானே? ஒரு தனிநபர் நீதிபதியை வச்சு விசாரணை பண்ணுங்கள், சிபிஐ வச்சு விசாரணை பண்ணுங்கள். அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அப்போ ஒரு மக்கள் பிரச்சனையை கூட நீங்கள் வந்து ஒரு திமுக அரசு விமர்சிக்கிறதுக்கு இது கிடச்சிதுடா ஒரு சான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லாவணி அரசியல், அந்த ஒரு உண்மையான ஒரு நாட்டை சூறையாடக்கூடிய, கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட்டு, ஒரு கிராணி ஒரு அரசு மோடியோட ஒரு கூட்டணி போட்டுக்கிட்டு இப்போ பார்த்தா இலங்கையில் நாங்கள் வந்து மறுபடியும் அதானியோடான அந்த உடன்படிக்கையை வந்து மறுபரிசீலனை பண்ணுவோம், அங்கே உள்ள காற்றாலை இதை மறுபரிசீலனை பண்ணுவோம், அதில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் ஒரு அமெரிக்க நிறுவனம் பின்வாங்கிருச்சு. வங்கதேசத்தில் அங்கே இது பண்ணியிருந்த ஒரு மின்சார உடன்படிக்கை வந்து நாங்கள் திருப்பி மீள் பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் அவருடைய சுரங்க ஒப்பந்தத்துக்காக போராட்டமே நடந்திருக்கு. இப்படி கென்யாலையும் ரத்து பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அதானியோட போட்ட உடன்படிக்கை. இப்படி மற்ற அக்கம் பக்கத்தில் இருக்க நாடுகள்லாம் ரத்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து உண்மையிலே நான் என்ன கேட்குறேன், அதாவது அதானி மீது விசாரணை நடத்துன்னு சொல்கிறத உங்களுக்கு எங்கே நாக்கு சுலுக்கிக்குதா அந்த கோரிக்கை எழுப்புறதுக்கு? இல்லை அதானியோட கூட்டாளியாக இருக்க மோடியை பார்த்து நாடாளுமன்ற ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அமைங்கன்னு சொல்கிறதுல ராமதாஸுக்கு என்ன தடை? அப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அமித்ஷாவுடைய அடிவருடியாக, அமித்ஷாவை கண்டு அஞ்சக்கூடிய, பாரதிய ஜனதா கட்சியை கண்டு அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை, இந்த முதலீட்டாளர்களுடைய நலனை, மின்கட்டண உயர்வினால் பாதிக்கப்படக்கூடிய சாதாரண மக்களுடைய நலனை ஒரு அடகு வைக்கக்கூடிய ரொம்ப ஒரு குழாயடி சண்டை அரசியல் இடத்துக்கு வந்து அவர் போறாருன்றதான் இதில் உள்ள நம்ம கண்ணுக்கு அப்பட்டமாக தெரியக்கூடிய விஷயமா இருக்குது. நாடாளுமன்றத்தில் அதானி கூட வந்து ஒப்பந்தம் போட்டு சொல்லி நிர்மலா சீதாராமன் வந்து கனிமொழி டைரக்டாக கேட்டாங்க. இப்போ அதற்கு பிறகான அந்த அதானி மேலான எதிர்ப்பு வந்து அதாவது சாஃப்ட் கார்னர் ஆகிட்டாங்க திமுக அப்படிங்கிறது ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க?
அப்போ மட்டும் இல்லை, இப்போ கூட நீங்கள் வந்து இது மாதிரி மாநில அரசை சந்திச்சாங்க, அதானி சந்திச்சாரு, மின்சார வாரிய இது அதானி தரப்பில் சந்திச்சாங்க, லஞ்சம் கொடுத்தாங்கன்னு இப்போ வந்துருக்கு குற்றச்சாட்டு. அப்போ இவங்க என்னன்னா, நாங்கள் அதானிக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் வந்து சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஒன்றிய அரசுடைய சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் தான் 500 மெகாவாட் வாங்கியிருக்கோம், மற்றபடி குறைந்த விலைக்கு தான் வாங்கியிருக்கோம்னு செந்தில் பாலாஜி சொல்கிறார். ஒரு பக்கம் இருக்கட்டும், அதாவது வந்து உண்மையிலே ஒரு விசாரணைக்கு உட்படுத்தினா நடந்திருக்கா நடக்கலையான்னு தெரியும். மடியில் கணம் இல்லாதவங்க வந்துக்கு வழியில் பயம் இருக்கக்கூடாது. நீங்களே கூட அந்த நாடாளுமன்ற நிலைக்குழு அமைக்க சொல்லி இப்போ அங்கே மாநிலங்களவையில் வந்து இவர் திரு சிவா பேசுகிறாரு, கனிமொழி இவங்கெல்லாம் கேட்குறாங்க. டிஆர் பாலு போன முறை நடக்கும்போது கூட பதாகையெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. டெல்லியில் இருக்கும்போது நீங்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு அமைக்குன்னு கேட்குறீங்க, இருக்கட்டும். தமிழ்நாட்டுக்கு வருவோம், உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு வருவோம். ஏற்கனவே வந்து அதானியோட அவங்க சொன்ன மாதிரியே வந்து நீங்கள் அதானியோட டேட்டா சென்டருக்கு ஒரு உடன்படிக்கை தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ சிறு சிறில் டேட்டா சென்டர் கட்டிகிட்டு இருக்காங்க. அதானியோடைய துறைமுகங்கள் வந்து 3 இருக்குது, எண்ணூர், காட்டுப்பள்ளி துறைமுகம், அதுக்கடுத்து அது காரைக்கால், அது இப்போ புதுச்சேரி அரசு அதை விட்டுருவோம். 2 துறைமுகம் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ அதானியோட உடன்படிக்கையை இப்போ அதானிகிட்டேருந்து நாங்கள் ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு நன்கொடையாக ஒரு கல்வி பணிக்கு பெறுவதாக இருந்தோம், அது வேணான்னு சொல்லி தெலங்கானா அரசு அறிவிச்சிருக்கு. அந்த தெலங்கானா முதலமைச்சர் வந்து அதை பெற வேண்டாம், இன்றைக்கு இருக்க சூழல் காரணமாக எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ அதானி வேற, மோடி வேற அப்படின்னு ஆனால் திமுகவுடைய கட்சி தரப்பிலிருந்து டெல்லியில் பேசுகிறதை தவிர தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அதானியை கைது செய்ய வேண்டும் என்றோ, இந்த பிரச்சனை வந்த பிறகு கூட, இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போல் ஒரு சிபிஐ விசாரணை வேணும் என்றோ, அல்லது அதானியோட போட்டிருக்க உடன்படிக்கையை நாங்கள் மறுபரிசீலனை பண்ணுவோம், இப்படி ஒரு இப்போ டேட்டா சென்டர்லாம் அவங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக அனுபவம் உள்ளவங்கலாம் கிடையாது, அப்போ நாங்கள் மறுபரிசீலனை பண்ணி வேறு யாருக்காக கொடுப்போம் அப்படின்லாம் எந்த அதானியோட உறவை நான் முறிச்சுக்குவேன் அப்படின்ற ஒரு உறவை முறிச்சுக்க தயங்குறாங்க. ரெண்டாவது, அவங்க மேலே விசாரணை நடத்தணுன்றதை மக்கள்கிட்ட ஒரு போராட்டமாக இப்போ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தினாங்க. நீங்கள் நேரடியாக முதலமைச்சர் இப்போ எப்படி வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் பேசினார், ஆஹா சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டாரு, அவ்வளோ துணிச்சல், அதானியை வந்து கைது செய் அப்படின்னு சொல்லுங்கள். அதானி வந்து ஒரு கிரானி கேபிட்டலிஸ்ட்டாக, ஒரு கள்ளக்கூட்டு முதலாளியாக எல்லா துறையிலும் ஏகபோகமாக ஆகிட்டு இருக்காரு, அதை தடுப்போம் சொல்லுங்கள். அதானியோட உடன்படிக்கையை முறித்து கொள்வோன்னு சொல்லுங்கள். அதானியோடைய உடன்படிக்கையை முறிச்சுக்கிறன்றது உங்களுடைய அந்த அந்நிய முதலீடு சார்ந்த வளர்ச்சி கொள்கைக்கு எதிராக போயிருமோ, ஐயோ அதானியோட இது பண்ணால் நமக்கு ஏதாவது இந்த மாநிலம் வந்து முதலீட்டுக்கு ஒரு கண்டியூசிவான மாநிலமாக இல்லைன்னு ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயப்படுறீங்களா, இல்லை அதானிகிட்ட ரகசிய கூட்டிருக்கா? இப்போ இதில் கூட உங்களுக்கு எப்படின்னா, மோடின்றவர் வந்து தனி ஆள் கிடையாது. மோடியோடைய ஒரு அதிகார குவிப்பு, ஒன்றிய அரசுடைய அதிகார குவிப்புன்றது வந்து அதானி வழியாக தான் நடக்குது. மோடி ப்ளஸ் அதானி தான் நேரடியாக ஒரு மொய்த்ரா இவங்க திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து பேசுகிற மாதிரியோ, ராகுல் காந்தி பேசுகிற மாதிரியோ தமிழ்நாட்டிலிருந்து அழுத்தம் திருத்தமாக திமுக அதானி எதிர்ப்பை ஏன் முன்வைக்கவில்லை? இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இதே மின்சார வாரியத்தில் நிலக்கரி வாங்கியதில் அதானியோடு உடன்படிக்கை போட்டு அதிக விலைக்கு நிலக்கரி வாங்கினது 3000 கோடி ரூபா ஊழல் இருக்குது. அதாவது அதிக விலைக்கும் தரமற்ற நிலக்கரி வாங்கினது வந்து ஊழல் இருக்குது. இதை வந்து முந்தைய அதிமுக அரசு வந்து பண்ணுச்சு. இதை வந்து திமுக அரசே வந்து இதை அம்பலப்படுத்தி பேசினதே ஸ்டாலின் தான். இப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, 7 ரூபாய்க்கு அதானிகிட்டேருந்து சூரிய மின்சாரம் வாங்கினதில் வந்து உடன்படிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த நிலக்கரி ஊழல் தொடர்பாக ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு முறையில் உங்களுக்கு என்ன தடை? அதானி மீது ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு, அதானி செய்த ஊழல் மீது ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு உங்களுக்கு எது தடுக்குது? அப்போ நீங்கள் வந்து பொதுவாக எலெக்ஷன் வரும்போது வீழட்டும் ஃபாசிசம், வெல்லட்டும் இந்தியா அப்படின்னு முழக்கம் வைக்கிறது இல்லையோ, ஃபாசிசம்னா என்ன? அதானியை எதிர்க்காமல் ஒரு ஃபாசிச எதிர்ப்பு இருக்க முடியுமா? இன்றைக்கி வந்து இந்த மாதிரி இந்த நாட்டை ஒரு அதிகாரத்தை குவிக்கிறது, ஒட்டுமொத்த நாட்டுடைய அனைத்து பொருளாதார விஷயங்களையும் ஒரு ஏகபோகமாக அது அனைத்து துறைகளையும் கட்டுப்படுத்துகிற இடத்துல அதானி தான் இருக்கார். இப்போ அதானி எதிர்ப்பு காங்கிரஸ் முன்வைக்குது, சிபிஎம் கட்சி முன்வைக்குது, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முன்வைக்குது. இப்போ நீங்கள் அதானியோட உடன்படிக்கையை ரத்து செய்வதோ, இல்லை அதானி கைது செய்ய வேண்டும் என்று சொல்வதோ, அல்லது அதானி ஏற்கனவே செய்த ஊழல் முறைகேடுகளை விசாரணைக்கு உட்படுத்துறதுலையோ உங்களுக்கு என்ன தயக்கம்? இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு உண்மையிலே ஃபாசிச எதிர்ப்பில் உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா, மோடி வேற அதானி வேற கிடையாது. மோடி அதானி கூட்டு, மோடி அமித்ஷா அரசியலில், இந்த பக்கம் பொருளாதாரத்தில் அதானி அம்பானி, இந்த கூட்டு தான்
ஒரு அதிகார குவிப்பாக ஒரு சிலருடைய ஒரு சிறு கும்பலுடைய ஆட்சியாக இந்த நாட்டில் மாறிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்த நீங்கள் வந்து கரெக்டாக குறி வச்சு இந்த அதானியை நீங்கள் வந்து பலவீனப்படுத்தலை, அதானிக்கு மோடி கூட்டம் வந்து நாட்டு மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தி அதை வந்து ஒரு தீவிரமான ஒரு பிரச்சாரமாக போராட்டமாக முன்னெடுக்கலைன்னா உண்மையான அர்த்தத்தில் இவங்களை பலவீனப்படுத்தணும். அளவற்ற பணம், அதாவது தேர்தல் ஆணையம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, செபி அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, நீதித்துறை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, எல்லா நிறுவனமும் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. நேற்று காங்கிரஸே வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் நடந்ததிலே முறைகேடு நடந்திருக்கும், இவிஎம் முறைகேடு நடந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம்னு காங்கிரஸே வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இனி நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்துகிறாங்க அவங்க, அதில் அவங்க ஆணையரை நியமிக்கக்கூடிய சட்டத்திருத்தத்தை பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மோடி அதானி கூட்டை அம்பலப்படுத்தி அதானியை கைது செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சு ஒரு மேம்போக்கான அல்லது அதுக்குள்ளே சமரசம் செஞ்சுக்கிட்டு அதானி எதிர்ப்பில் வெளியில் அப்படி டெல்லியில் மட்டும் மக்களை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கிட்டு எங்கேயோ ஒரு ஓரமாக முரசொலியில் ஒரு பேஜ் போட்டுக்கிட்டு இருக்கிறத தாண்டி ஒரு சீரியஸான ஒரு அதானி எதிர்ப்பு, ஃபாசிஸ்ட் எதிர்ப்பில் உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருக்குன்னா இந்த அதானி என்ற இந்த கிரானி கேபிட்டலிஸ்ட் மோடியுடைய கூட்டாளி பலவீனப்படுத்தப்பட வேண்டும். அவர் ஏகபோக சக்தியாக அனைத்து துறைகளிலும் விமானம், துறைமுகம், இந்த கிரீன் எனர்ஜி, டேட்டா எல்லாத்துலேயும் ஏகபோக சக்தியாக மாறுவதை தடுத்து நிறுத்தி ஆக வேண்டும். அதை எதிர்க்கணும், முறியடிக்கணும். அதை பண்ணாதான் மோடியை வந்து பலவீனப்படுத்த முடியும், இந்த பாசிச சக்திகளை பலவீனப்படுத்த முடியும். இது வந்து உண்மையிலே திமுகவுக்கு பாசிச எதிர்ப்பில் அக்கறை இருக்குன்னா குறைந்தபட்சம் இந்த அதானி எதிர்ப்புலையாவது நீங்கள் சமரசம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது தான் பாசிச எதிர்ப்பில் அக்கறை உள்ளவங்களுடைய ஒரு கருத்து, ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் இது வரைக்கும் திமுக அதில் வந்து ஒரு கொள்கை வழிபட்டு பாசிசத்தை எதிர்ப்பதால் இந்த சக்தியை எதிர்க்க வேண்டும், உடன்படிக்கை ரத்து செய்ய வேண்டும், கைது செய்ய வேண்டி கோரிக்கை வைக்கணும், போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்று உறுதி காட்டவில்லை என்பது நம்முடைய விமர்சனம். நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா ஸ்பாட்லைட் டெலிவிஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். அதன் பின் உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணாலே போதும். Hi, this is Inia here. For more filmy entertainment news, subscribe to